வந்து அஷ்டலட்சுமி குபேர விளக்கு. இந்த விளக்கு வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு, தீபாவளி இல்லனா குபேர பூஜை செய்யும் போது நம்ம ஏத்தி வைக்கலாம். பொருள் வளர்ச்சியோட செழிப்பையும் பெற, அதோட லட்சுமி குபேரருடைய ஆசீர்வாதத்தையும் பெற நம்ம வந்து இந்த விளக்கை ஏத்தி வச்சு வழிபாடு செய்யலாம். இதுல பின்னாடி கூட பாத்தீங்கன்னா ஸ்ரீ யந்திரம் இருக்கு. இந்த விளக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டுல ஏத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து விளக்குக்கு போடுற திரி ஸ்டாண்ட். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயரமாவே இருக்கிற மாதிரி பெரிய ஸ்டாண்டாவே இருக்கு. குழி கொஞ்சம் பெருசா இருக்கிற பெரிய விளக்குல எண்ணெய் அதிகமா பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விளக்குக்கெல்லாம் வந்து இந்த உயரமான திரி ஸ்டாண்ட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நந்தா விளக்கு. நீங்க நந்தா விளக்கு பாத்திருப்பீங்க, கீழே வந்து ஸ்டாண்ட் இருக்கும். ஆனா இந்த விளக்குல வந்து ஸ்டாண்ட் எதுவுமே இல்ல. இப்ப லேட்டஸ்டா வந்து இந்த மாதிரி அழகழகா சின்ன சின்னதா விளக்குகள்லாம் வந்திருக்கு. நம்ம வீட்டுல வந்து அணையா தீபம், அகண்ட தீபம் எல்லாம் ஏத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏத்தும் போது இந்த விளக்க வந்து நம்ம ஏத்தி வைக்கலாம். சாதாரண விளக்குல வந்து திரிய வந்து பக்கவாட்டுல தான் நம்ம போடுவோம். ஆனா அணையா விளக்குல தீபத்துடைய திரி வந்து நடுவுல தான் எரியும்.